அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு டே ஒன் ஆஃப் மை மினி vlog. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் பல்ல விளக்கிட்டு நான் செய்கிற வேலை டீ போட்டு குடிக்கிறது. இல்லை, அன்னைக்கு நாளே ஆரம்பிக்காது. அடுத்து இருக்கிற பெரிய டாஸ்க் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க என்னோட பொண்ணை எழுப்பணும். பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்கா. பட் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகணுமே. ஸோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் உருட்டி பெரட்டி எப்படியோ எழுப்பி பல்ல விளக்க வச்சு டீயை கொடுத்துட்டேன். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கான மெனு என் பாப்பாவுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, தயிர் சாதத்தை தாளிக்காமல் வச்சா கூட என் பொண்ணு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவா. ஆனால் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கார்ன் சிப்ஸ் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று சைட்ஸாக இருந்தால் போதும். டெய்லி வச்சா கூட தயிர் சாதம் சாப்பிட்ருவா. அதே நேரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிடுவா, ஒரு நாள் வேணான்னு சொல்லிடுவா. இருந்தாலும் நான் விட மாட்டேன். காலையில் சாப்பிடலனா அல்சர் வரும்னு சொல்லியே அவளை எப்படியோ மெனக்கெட்டு சாப்பிட வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே பரபரப்பான சூழ்நிலையில் அவளை போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கார்டனில் உட்காந்து ஒரு ஆரஞ்சு டீ குடிச்சிட்டு என் பாட்டிக்காக உப்புமா செய்ய போயிட்டேன். ஏன்னா தோசை மாவு தீர்ந்து போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி. இல்லை, டிஃபால்ட்டாக எப்பயுமே எங்கள் வீட்டில் தோசை தான். பட் இன்னைக்கு எப்படியோ என்னோட பாட்டி தப்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்தவரை எல்லாருமே பொதுவாக உப்புமாவான்னு கேட்டு முகத்தை சுழிச்சாலும் உப்புமா செய்கிறதுங்கிறது ஒரு தனி கலை. எல்லாருக்கும் வந்துடாது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டாலோ இல்லை உப்பு அதிகமாக போயிட்டாலோ வாயில் வைக்க சகிக்காது. ஸோ உப்புமாவை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான் அவுட்புட் நல்லா வரும். எப்படியோ ரொலியா இன்னைக்கு நான் நல்லபடியாக உப்புமா செஞ்சுட்டேன். கூடிய சீக்கிரம் அடுத்து ஒரு க்யூட்டான மினி vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டட்டா, பாய்.